பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது தருமபுரி காவல்துறையினர் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அடுத்த பள்ளிப்பட்டியில் ஒரு தேவாலயத்திற்கு திடீரென சென்றார். அப்போது மணிப்பூரில் அப்பாவி மக்கள் உயிரிழக்க நேரிட்ட வன்முறையை தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து அங்குள்ள இளைஞர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து அந்த இளைஞர்களிடம் அண்ணாமலை வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எனக்கு உரிமை இருக்கு. இதனையடுத்து இளைஞர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது 3 பிரிவுகளில் பொம்மிடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் நோக்கத்தோடு பேசுவது, பொது அமைதியை சீர்குலைக்க தூண்டும் வகையில் பேசுவது, வெவ்வேறு வகுப்பினரிடையே பகை மற்றும் வெறுப்புணர்வை உருவாக்கும் நோக்குடன் பேசுவது ஆகிய பிரிவுகளில் அண்ணாமலைக்கு எதிராக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள்.